ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் டிக்ஷனரி பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க போய் அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. ஓகே, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் இதே மாதிரி டெக்னிக்கல் கண்டென்ட்ஸ் நான் போடும்போது உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, டிக்ஷனரினா என்ன? டிக்ஷனரி அப்படிங்கிறது ஒரு சீக்வன்ஸ் டேட்டா டைப். சீக்வன்ஸ் டேட்டா டைப் அப்படிங்கிறது மல்டிபிள் டேட்டா டைப்ஸை ஒரே வேரியபிள்குள்ள சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டேட்டா டைப்ஸ் தான் சீக்வன்ஸ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ சீக்வன்ஸ் டேட்டா டைப் இந்த டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் இது வந்து கீ அண்ட் வேல்யூ ஃபார்மேட்ல இருக்கும். கீ அண்ட் வேல்யூ ஃபார்மேட்னா என்ன? இப்போ நான் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்றேன். டிக்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல டிக்ட் ஒன் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல நான் வந்து நேம். எப்பவுமே கீ வந்து, அதாவது நீங்க ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறீங்கன்னா கொட்டேஷன் தான் கொடுக்கணும். நேம் கோலன் என்னோட நேம் மஹபூப் கமா ஏஜ் கோலன் 23 கொடுத்துருவேன். நம்பர்ஸ் கொடுக்கும்போது நீங்க டபுள் கொட்டேஷன் போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதோட டைப் என்னன்னு பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் இதோட டைப் நான் என்ன டிக்ட் ஒன் நான் இதுக்குள்ள பாஸ் பண்ணிக்கிறேன். டிக்ட் ஒன் பாஸ் பண்ணி நான் ரன் பண்றேன். எனக்கு டைப் டிக்ட்னு வந்துருச்சு. ஸோ இப்படிதான் டிக்ஷனரி இருக்கும். இதுதான் டிக்ஷனரியோட சின்டாக்ஸ். ஓகே, இந்த டிக்ஷனரிக்கு சம் ரூல்ஸ் இருக்கு. என்னன்னா, இந்த கீ இருக்கு இல்லைங்களா, இந்த கீ வந்து யூனிக்கா தான் இருக்கணும். இப்போ நான் மறுபடியும் நேம் அப்படிங்கிற ஒரு கீயை கொடுத்து அதுக்கு நான் ஒரு வேற வேல்யூ அசைன் பண்றேன். என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு எரர் ஷோ பண்ணும். நிமிஷம், நான் நேம் அப்படிங்கிற வேரியபிள் கீ கிரியேட் பண்ணி நான் வந்து அதுக்கு வேலு அப்படின்னு நான் கொடுக்குறேன். நான் சர்ச் பண்றேன். சரி, நான் ரன் பண்றேன். எனக்கு சரி, நான் டிக்ட் பிரிண்ட் பண்றேன். டிக்ட் ஒன்னா பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு இந்த வேல்யூ வந்து எனக்கு ரீரைட் ஆயிருக்கு. எரர் ஷோ பண்ணாது, அதுக்கு பதிலாக வேல்யூ வந்து ரீரைட் ஆயிருக்கு. இப்போ வந்து நான் நேம்னு கொடுத்து நான் நகுல் அப்படின்னு கொடுத்துருக்கேன், ஏஜ்னு கொடுத்து 23 கொடுத்துருக்கேன். அப்புறம் மறுபடியும் நான் நேம்னு கொடுத்து வேலு அப்படின்னு அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த கீக்கு இதுதான் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கும். இந்த வேல்யூ ஸ்கிப் பண்ணிடும். ஸோ எப்பவுமே ரெண்டு வேல்யூஸ் கொடுக்கக்கூடாது, ரெண்டு கீ வேல்யூஸ் கொடுக்கக்கூடாது. வேல்யூஸ் வந்து சேமா இருந்துக்கலாம். அதாவது இதை வந்து கீன்னு சொல்லுவாங்க. இந்த கோலனுக்கு அந்த பக்கம் வரதெல்லாம் வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. கீ வேல்யூ பேர் மட்டும்தான் இருக்கும். நீங்க மறுபடியும் இன்னொரு லிஸ்ட் கொடுத்தோ எந்த வேல்யூஸும் ஆட் பண்ண முடியாது. இதெல்லாம் ஒரே ஒரு இதில் ரெண்டு வேல்யூஸ் மட்டும்தான். ஓகே, இந்த மாதிரி எப்பவுமே கீ வந்து யூனிக்கா தான் இருக்கணும். நீங்க இன்னொரு வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். ஓகே, டிக்ட் வந்து எம்டியாவும் இருந்துக்கலாம். டிக்ட் ஒன் அது வந்து எம்டியாவும் இருந்துக்கலாம். ஆனா அது வந்து டிக்ட்னு சொல்லாது. ஒரு நிமிஷம், டிக்ட் வந்து எம்டியா இருந்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இதோட டைப்பை பிரிண்ட் பண்ண சொல்றேன். நான் இதை தூக்கிட்டு டிக்ட் டூ, சரி இதுக்கு நேம் வந்து டிக்ட் டூ. ஓகே, நான் அந்த டிக்ட் டூவோட டைப் என்ன நான் பிரிண்ட் பண்ண சொல்றேன். பிரிண்ட் டைப் டிக்ட் டூ. பார்த்தீங்கன்னா எனக்கு டிக்ட்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி எம்டியா விட்டுக்கலாம். ப்ரோ, நீங்க டேட்டா டைப்ஸ் நடத்தும்போது ஸ்கொயர் பிராக்கெட்டா போட்டீங்கன்னா செட்னு சொன்னீங்களே, செட்டில் வந்து எம்டியா அலோவ் பண்ணாது. செட் வந்து எப்பவுமே எம்டியா இருக்காது. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன், செட் வந்து எம்டியா இருக்காது. ஓகே, அப்புறம் டிக்ட் கன்ஸ்ட்ரக்டர், அதை வச்சும் நம்ம டிக்ட் வேல்யூஸ் கிரியேட் பண்ணலாம். டிக்ட் கன்ஸ்ட்ரக்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, வேற வேல்யூஸ்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்ல இருந்து இந்த டேட்டா டைப் மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டர்ஸ் யூஸ் ஆகும். மற்ற டேட்டா டைப்ஸ்ல இருந்து இந்த டேட்டா டைப்ஸ் மாத்திர கன்ஸ்ட்ரக்டர் பேர் டிக்ட்.
டிக்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். டிக்ட்டுக்குள்ள நான் எம்டியா விட்டுறேன். எம்டியா விட்டுட்டு டிக்ட் 3யோட டைப் நான் கேட்கறேன். எனக்கு வந்து என்னன்னு காட்டும், என்னன்னு சொல்லும் அப்படின்னா அது ஒரு டிக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் கரெக்டா டிக்ட் அப்படின்னு காட்டிடுச்சு. டிக்ஷனரி தான் டிக்ட் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. இந்த டிக்ட் கன்ஸ்ட்ரக்டரோட வேலையே இதுதான். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டை வந்து டிக்டா மாற்றுவோமே. லிஸ்ட்டை டிக்டா மாற்றணும் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, லிஸ்ட்டுக்குள்ள எனக்கு வந்து லிஸ்ட் இருக்கணும். நெஸ்டட் லிஸ்டா இருக்கணும். நெஸ்டட் லிஸ்ட் ஒவ்வொரு நெஸ்டட் லிஸ்ட்டுமே ரெண்டு வேல்யூ தான் வச்சிருக்கணும். ரெண்டு வேல்யூ வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா மொதல் வேல்யூ கீயாவும் ரெண்டாவது வேல்யூவாகவும் இந்த டிக்ட் கன்ஸ்ட்ரக்டர் வேலிடேட் பண்ணி அதை வந்து டிக்ஷனரியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் ஒரு கோட் போடுறேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும். இதுல வந்து நேம் அதில் கொடுக்குற மாதிரி நம்ம இங்கே கோலம் கொடுக்குறது கமா கொடுக்கும். நேம் கமா நான் வந்து நகுல் கொடுப்பேன். அடுத்து கமா போட்டு இன்னொரு இது போட்டு ஏஜ் கமா 23. இப்போ நான் சர்ச் இப்போ நான் ரன் பண்றேன். நான் இப்போ டிக்ட் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டேன். அதாவது ஒரு கீ வேல்யூ பேர் இருக்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த பிரிண்ட்ல எனக்கு டிக்ட் 3 பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இங்க பாத்தீங்களா நான் வந்து இங்க கமா போட்டு தான் கொடுத்தேன். ஆனா எனக்கு இந்த டிக்ட் கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுச்சு, இந்த மொதல் வேல்யூவை கீயாவும் ரெண்டாவது வேல்யூவாகவும் எடுத்துக்கிட்டு கீ வேல்யூ பேரை கிரியேட் பண்ணி ஒரு டிக்ஷனரியை கிரியேட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, இப்படிதான் டிக்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகும். ஆக்சஸிங் டிக்ஷனரி வேல்யூஸ் இதை வந்து நம்ம இண்டெக்ஸிங் சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா இது நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஆக்சஸிங் இதுல வந்து ஆக்சஸிங் டிக்ட் வேல்யூஸ்ல நம்ம எப்படி இந்த வேல்யூ இது எல்லாத்தையும் நான் தூக்கிடுறேன். டிக்ட் 1 டிக்ட் 2 டிக்ட் 3 எல்லாம் தூக்கிட்டு இது மட்டும் இருக்கட்டும். ஓகேங்களா, இந்த டிக்ட் 3 கூட இதோட தூக்கிடலாம். ஓகே, இப்போ ஆக்சஸிங் டிக்ட் வேல்யூஸ்ல நம்ம எப்படி இதை ஆக்சஸ் பண்ண போறோம் அப்படின்னா, கீயை யூஸ் பண்ணி நம்ம இந்த வேல்யூஸை கெட் பண்ண போறோம். ஓகேங்களா, இப்போ நான் பண்ற பாருங்க. பிரிண்ட் டிக்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. டிக்ட் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல இண்டெக்ஸிங்ல யூஸ் பண்ற மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல வந்து இந்த நேம் அப்படிங்கிற இந்த கீயை வந்து பாஸ் பண்ணுங்க. காப்பி இந்த நேம்ங்கிற கீயை வந்து இதுல பாஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ரன் பண்றோம். எனக்கு வந்து நகுல் அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிச்சு. புரிஞ்சுங்களா? ஆக்சுவலி லிஸ்ட்டுமே இப்படிதான் ஸ்டோர் ஆகும். அதாவது அங்க வந்து இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். டிக்ட்ல கீஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி லிஸ்ட்லயுமே இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது அது கீ தான். கீயை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் கீயை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன இங்க வந்து கீயை நம்ம வெளிப்படை, அதாவது அதுல வந்து கீ வந்து டிஃபால்ட் 0 1 2 3 4 5ங்கிற மாதிரி டிஃபால்ட்டா இருக்கும். இங்க வந்து நம்ம என்ன கீ வேணா கொடுத்து நம்ம வந்து இதை மாத்திக்கலாம். ஓகேங்களா, இவ்வளவுதான் டிக்ட் ஆக்சஸிங். இதுல வந்து மைனஸ் எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏஜ் இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு. இதுல வந்து மைனஸ் இண்டெக்ஸிங் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஏஜ்னு கொடுத்தோம் அப்படின்னா நான் இதை காப்பி பண்ணி நான் இங்க பாஸ் பண்ணிக்கிறேன். காப்பி இந்த இதுல பாஸ் பண்ணிக்கிறேன். நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து 23 அப்படிங்கிற வேலை கிடைச்சு. பார்த்தீங்கன்னா 23 அப்படிங்கிற வேலை கிடைச்சு. அவ்வளோதான் டிக்ட் ஆக்சஸிங் கான்செப்ட். ஓகே, ஆக்சஸிங்ல இன்னொரு மெத்தடும் இருக்கு. ஓகேங்களா, கெட் அப்படிங்கிற மெத்தட் இருக்கு. அது வந்து எப்படின்னா, நான் இந்த இண்டெக்ஸிங்கே காப்பி பண்ணி கொடுக்குறேன். இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ டிக்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த கெட் மெத்தட் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, கெட் அப்படின்னு கொடுப்பாங்க. இதுல வந்து நான் வந்து ஏஜ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஏஜ் அப்படிங்கிற இந்த வேல்யூ நான் கெட் பண்ணு, இதுல வந்து நான் கெட் பண்ணு அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படின்னா எனக்கு வந்து 23 கொடுத்துருச்சு. இப்போ நான் ஏஜ் இப்போதான் இந்த டிக்ஷனரியில இல்லாத ஒரு வேல்யூ நான் கொடுக்குறேன். எனக்கு வந்து டேட் அப்படின்னு டேட்டுங்கிற கீ வந்து எதுவுமே இல்லை. நான் சும்மா தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். டேட் பார்த்தீங்கன்னா எனக்கு நன்னு கொடுத்துருக்கா. இதே இப்போ நான் இதை கமெண்ட் ரிலீஸ் பண்ணிடுறேன். அன்கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ இதுல வந்துட்டு நான் டேட் அப்படிங்கிற ஒரு இதை எனக்கு காட்டு அப்படின்னா எனக்கு கீ எரர்னு காட்டும். பாத்தீங்களா, கீ எரர் வருதா? இதுதான் கெட்டுக்கும் இந்த இந்த கீ மூலியமா டைரக்டா ஆக்சஸ் பண்றதுக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப கெட் அப்படின்னா மேபி இந்த கீ எரர் வந்துச்சு அப்படின்னா அது நன் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா, ஆனா நம்ம டைரக்டா இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணோம், ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு எரரா ஷோ பண்ணும். இதுதான் கெட்டுக்கும் டைரக்டா ஆக்சஸ் பண்ற மெத்தடுக்கும் உள்ள வித்தியாசம்.
நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து பார்க்க போகிறது ஆடிங் நியூ ஐட்டம் இன் டிக்ஷனரி. நம்ம ஆடிங் மட்டும் கொடுத்துக்கலாம். ஆடிங், ஓகேவா? ஆடிங்கில் இதுக்கு வந்து எந்த மெத்தடும் கிடையாது. யூஸ்வலாக நம்ம டிக்ஷனரியில் சரி இண்டெக்ஸிங்கில் செலக்ட் பண்ணி நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. டிக்ட், ஓகேங்களா? டிக்ட் 1 நான் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் நான் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற வேல்யூல இதில் நான் ஏதாவது இன்னொரு புதுசாக ஒரு வேல்யூ நான் இதுக்குள்ள நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ புதுசாக ஒரு கீயை கொடுத்துக்கிறேன். என்ன கீ கொடுக்கலாம்? ஏஜ், ஜெண்டர்னு கீ கொடுத்துக்கலாமா? ஜெண்டர் எப்பவுமே ஸ்ட்ரிங்ஸை வந்து டபுள் கொட்டேஷன் தான் கொடுக்கணும். ஜெண்டர் அது கீயா இருந்தாலும் வேல்யூவா இருந்தாலும் ஸ்ட்ரிங்கா இருந்துச்சு அப்படின்னா நம்ம டபுள் கொட்டேஷன் தான் கொடுக்கணும். ஜெண்டர், ஓகேவா? ஜெண்டர் ஈக்குவல்ஸ் டு மேல் அப்படின்னு, ஓகேவா? ஜெண்டர் ஈக்குவல்ஸ் டு மேல் அப்படி. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிக்டை செலக்ட் பண்ணி அதுக்குள்ள ஜெண்டர் அப்படிங்கிற கீயை கிரியேட் பண்ணி அதுக்கு மேலுங்கிற வேல்யூவை அசைன் பண்ணிட்டேன். சரி, ஜெண்டர் அப்படிங்கிற கீயை செலக்ட் பண்ணி அதுக்கு மேலுங்கிற வேல்யூ அசைன் பண்ணிட்டேன், ஓகேவா? இங்க வந்து ஜெண்டர்ங்கிற வேல்யூ கீயை வந்து நம்ம கொடுக்கல, ஆனா இங்க புதுசாக நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இதுதான் ஆடிங் கான்செப்ட். நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நான் பிரிண்ட் பண்றேன். டிக்ட் 1 நான் பிரிண்ட் பண்றேன். ஜெண்டர்ங்கிற கீயும் எனக்கு ஆட் ஆகி வந்திருக்கும். டிக்ட் 1 பிரிண்ட் பண்றேன். டிக்ட் 1 நான் பிரிண்ட் பண்றேன். ஓகே, பாத்தீங்கன்னா எனக்கு ஜெண்டர் மேல்னு ஆட் ஆகி வந்துருச்சு. இவ்வளவுதான் ஆடிங் கான்செப்ட். இதுக்கு மேல நம்ம டிக்ஷனரியில எந்த ஆடிங்கும் பண்ண முடியாது. ஸோ இவ்வளவுதான் ஆடிங் கான்செப்ட். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாடிஃபைங் வேல்யூ. மாடிஃபை வேல்யூ ஒன்றும் இல்லை. இந்த டிக்டில் நம்ம செலக்ட் பண்ணி மேல்னு மாற்றணும் இல்லையா, அதே மாதிரி தான் ஸ்கொயரில் போட்டு செலக்ட் பண்ணி இப்போ நான் டிக்ட் 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இருக்கிற ஒரு கீயை எடுத்துக்கிறேன். நான் ஏஜுங்கிற கீயை எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து ஈக்குவல்ஸ் டு 23 இருக்கிற இடத்துல 25ன்னு கொடுக்குறேன். 25ன்னு கொடுக்குறேன். நான் ரன் பண்ணுறேன். நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஏஜ் அப்படிங்கிறது மாறி இருக்கும். நான் டிக்ட் 1 அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஏஜ் அப்படிங்கிறது 23ல இருந்து 25ஆ மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 23 தான் இருக்கு. நான் இங்கே டிக்டை செலக்ட் பண்ணி 25ன்னு மாற்றிருக்கேன். ஸோ 25 எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்து டிக்ஷனரியில வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயே தெரிஞ்சிருக்கும். டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். கீஸாவும் நீங்கள் இன்டீஜர் வேல்யூஸாக கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ பாருங்க, நான் இந்த இதையும் நான் க்ளோஸ் கமெண்ட் பண்ணிடுறேன். இதையும் நான் கமெண்ட் பண்ணிட்டு புதுசாக ஒரு டிக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். நம்பர் டிக்ட் அப்படின்ட்டு ஒரு டிக்ட் கிரியேட் பண்ணுறேன். num_dict ஈக்குவல்ஸ் டு கீ வந்து நம்ம நம்பர்ஸை கொடுப்போம். கீ 1வது இடத்துல நகுல் நான் இருக்கேன். 2வது இடத்துல வேலு அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். 3வது இடத்துல ராம் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். 4வது இடத்துல ஜீவா அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். 4வது இடத்துல ஜீவா அப்படிங்கிற நேம் நான் இப்போ கொடுத்துக்கிறேன். இப்போ பிரிண்ட் டிக்டை செலக்ட் பண்ணி நம் டிக்ட் பேரை மாற்றிட்டோம் இல்லையா, நம் டிக்டை செலக்ட் பண்ணி ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள 1 அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஆக்சுவலி இது உங்களுக்கு இண்டெக்ஸிங் மாதிரி தெரியும், பட் இண்டெக்ஸிங் கிடையாது. இங்கே இருக்கிற வேல்யூவை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ நான் வேல்யூ கொடுத்துருக்கேன்னா அப்போ எனக்கு நகுல் அப்படிங்கிற இந்த வேல்யூ எனக்கு கிடைக்கும். பார்த்தீங்களா, நகுல் அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இண்டெக்ஸிங் வந்து நம்ம நியூமரிக்கலாகவும் கொடுக்கலாம். ஆனால் கீ வந்து நம்ம எப்பவுமே இது கொடுக்கக்கூடாது. டிக்ட், டியூப்ல இந்த மாதிரி சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ் எதுவுமே இங்கே வராது. ஆக்சுவலி ஸ்ட்ரிங் சீக்வன்ஸை தவிர மற்ற எந்த சீக்வன்ஸ் ஓகேங்களா, ஸ்ட்ரிங் சீக்வன்ஸ் டேட்டா தவிர மற்ற எந்த சீக்வன்ஸ் டேட்டாவும் இதில் போட முடியாது. ஸ்ட்ரிங் சீக்வன்ஸ் டேட்டா டைப் தவிர மற்ற எந்த டேட்டா டைப்பும் இங்கே கீழே போட முடியாது. நம்ம வேல்யூஸ்ல வேணா எவ்வளோ டேட்டா டைப்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இந்த வேல்யூல நீங்கள் நெஸ்டட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். லிஸ்ட் 1, 2, 3, 4 அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் 1வது வேல்யூ பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு லிஸ்ட் பிரிண்ட் பண்ண. ஓகேங்களா? ஓகே, நான் லிஸ்ட்டுக்குள்ள இப்போ நெஸ்ட் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா இது வந்து ஒரு லிஸ்ட். ஓகேங்களா? இது வந்து ஒரு லிஸ்ட். ஸோ நான் இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு நான் இண்டெக்ஸிங் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ வேணும். அதாவது டிக்ஷனரியில்
ஃபர்ஸ்ட் கீ 1 அப்படிங்கிற கீழே இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எனக்கு இந்த வேல்யூ, ஒன்னாவது இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு 2ங்கிற வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா 2 அப்படிங்கிறத ஒன்னாவது இண்டெக்ஸில் இருக்கு. இப்போ நான் செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ வேணும் அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு 4ங்கிறது பிரிண்ட் ஆயிடும். செகண்ட் இண்டெக்ஸ்ல வந்து எனக்கு 3ங்கிற வேல்யூ இருக்கு. 3ங்கிற வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆயிடும். ஓகே, அடுத்து வந்து ரிமூவிங் 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 அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ரிமூவிங்ல சில மெத்தட்ஸ் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் மெத்தட் பாப் மெத்தட். இந்த பாப் மெத்தட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அந்த பாப் கொடுத்தோம் அப்படின்னா எந்த இதுக்கு முன்னாடி லிஸ்ட்ல வந்து பாப்ஸ் நம்ம லிஸ்ட்லையும் பார்த்துருப்போம், டியூபிள்லையும் பார்த்துருப்போம். பாப் கொடுத்தோம் அப்படின்னா ஒன்று இண்டெக்ஸை வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் மட்டும் டெலிட் ஆயிரும். இல்லை வெறும் பாப் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டோட்டல் டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய லாஸ்ட் வேல்யூ மட்டும் டெலிட் ஆயிரும். இப்போ ஸ்டூடெண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரி, நம் டிக்ட் நான் செலக்ட் பண்ணிட்டு டாட் பாப் எனக்கு ஒன்னாவது வேல்யூ 1 அப்படிங்கிற கீழே இருக்கிற கீயை தூக்கிடு. ஓகேவா, 1ங்கிற கீயை எனக்கு தூக்கிடு அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து சரி, நான் வந்து இப்போ நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ நான் இந்த பிரிண்ட் தூக்கி இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தூக்கி பண்ணிட்டு இங்க நான் பிரிண்ட் கொடுத்து நம்பிக்கை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். நம்பிக்கை பிரிண்ட் பண்ணு வச்சுக்கிறேன். நான் சரி பார்த்தீங்கன்னா எனக்கு 1ங்கிற கீ வந்து டெலிட் ஆயிடுச்சு. 1ங்கிற கீ டெலிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் பிரிண்ட் பண்ணி நம்பிக்கை ரன் பண்ணியிருக்கேன். நான் இங்கே வந்து 1ங்கிற கீ இருந்துச்சு. நான் பாப் பண்ணதுக்கப்புறம் 1ங்கிற கீ டெலிட் ஆயிடுச்சு. இங்கே வந்து இங்கே கீயை தான் கொடுக்கணும், இண்டெக்ஸிங் கிடையாது. மறந்துடாதீங்க, இது கீ நாட் இண்டெக்ஸிங். ஓகே, இப்போ நான் சிஎல்எஸ் கொடுக்குறேன். இங்கே க்ளோஸ் சிஎல்எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த வந்திருக்க அந்த லைன்ஸ் எல்லாமே போயிடும். போயிடுச்சுல. ஓகே, இங்கே வந்து நம்ம பாப் வந்து கீயை மட்டும் கொடுத்து பாப் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ வந்து பாப் ஐட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. பாப் ஐட்டம் கொடுத்தோம்னா இந்த லாஸ்ட்ல இருக்கிற இந்த கீ இருக்கிற வேல்யூ மட்டும் பாப் ஆயிரும். ஓகேப்பா, நான் ரன் பண்றேன். பார்த்தீங்கன்னா கடைசியில் எனக்கு இந்த 4 அப்படிங்கிறதுல நம்ம ஜீவான்னு கொடுத்துருந்தது இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. நீ பார்த்தீங்கன்னா இந்த 4 ஜீவா இல்லை. அடுத்து வந்து டெல் கமாண்ட். இது வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடி படிச்சிருப்போம். மறுபடியும் ஒரு டைம் சொல்றேன். டெல் நம் டூ நம்டிக் அப்படின்னு கொடுத்துட்டு நான் பிரிண்ட் நம்டிக்னு கொடுக்குறேன். எனக்கு என்ன கிடைக்கிறீங்களா, இங்கே பாருங்க, பிரிண்ட் நம்டிக். நான் ரன் பண்றேன். எனக்கு வந்து எரர் காட்டுது. ஏன் எரர் காட்டுது அப்படின்னா நான் வந்து டெல் நம்டிக்னு கொடுத்துட்டேன். இந்த டெல் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா டோட்டல் என்டையர் டிக்ஷனரியுமே டெலிட் பண்ணிடும். என்டையர் டிக்ஷனரியுமே டெலிட் பண்ணிட்டு இந்த வேல்யூஸ் டெலிட் பண்ணாது, அது இருந்த எக்ஸிஸ்டன்ஸையே டெலிட் பண்ணிடும் இந்த டெல் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, இப்போ நான் டெல் ஸ்டேட்மெண்ட்டை தூக்கிடுறேன். இப்போ எனக்கு பிரிண்ட் ஆகும். டெல் ஸ்டேட்மெண்ட்டை கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ எனக்கு ஃபுல் டிக்ஷனரியும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் டெல் கமாண்ட். அடுத்து கிளியர்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகேங்களா, டாட் நம் லிஸ்ட் நம் டிக்ட்னு செலக்ட் பண்ணி டாட் கிளியர் அப்படின்னு ஒன்று இருக்கு. கிளியர் கொடுத்துட்டேன் அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற இந்த வேல்யூஸை மட்டும் அது ரேட் பண்ணிட்டு ஒரு எம்டி டிக்ஷனரியா எனக்கு கொடுக்கும். பாத்தீங்கன்னா நான் நம்டிக்ட் டாட் கிளியர்னு கொடுத்தா எனக்கு வந்து எம்டி டிக்ஷனரியே கொடுத்துருக்கு. ஓகேங்களா, எம்டி டிக்ஷனரியே கொடுக்கும். அதாவது கிளியர் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கிற வேல்யூஸை மட்டும் டிலீட் பண்ணிடும். இந்த எக்ஸிஸ்டன்ஸ்லாம் அப்படியே விட்டுரும். உள்ளுக்குள்ள இருக்கிற வேல்யூஸை மட்டும் நமக்கு டிலீட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, எல்லா சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ்லயும் லென்த் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குன்னு சொன்னேன். ஸோ இந்த டேட்டா டைப், அதாவது இந்த டிக்ஷனரி டேட்டா டைப்லயும் லென்த் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. ஓகேவா, டிக் லென்த். அதை எப்படி இது பண்றது? பிரிண்ட் யூஸ்வலாக எல்லாருக்கும் டிக்ளேர் பண்ற மாதிரி லென்த் ஃபங்க்ஷன். அதுக்குள்ள நம்ம வந்து நம் டிக் அப்படிங்கிற இந்த வேரியபிள் நம்ம பாஸ் பண்ண முடியும். லென்த்துக்குள்ள நம் டிக் அப்படிங்கிற அந்த வேரியபிளை நம்ம பாஸ் பண்ணிட்டோம். ஓகே, எத்தனை 1 2 மொத்தம் 4 வேல்யூஸ் இருக்கு. ஸோ நமக்கு 4 கரெக்டாக வந்துருச்சு. இவ்வளோதான் லென்த் பிரிண்டோட. அதாவது லென்த் கண்டுபிடிக்கிறது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஃபார் லூப்ல வந்து இட்ரேட் பண்ணும்போது இந்த லென்த் ஃபங்க்ஷன் நமக்கு யூஸ் ஆகும். அதுக்காக தான் இப்போ லென்த் ஃபங்க்ஷன் எல்லா டேட்டா டைப்ஸுமே லென்த் ஃபங்க்ஷன் வரும். லிஸ்ட் டப்பிள் செட் இது மூணுமே நம்ம லூப்பிங்ல வந்து இன்செர்ட் பண்ணி பார்த்துப்போம். அதே மாதிரி தான் இதையும் நான் ஃபார் லூப்ல இன்செர்ட் பண்ணுறேன். டிக்ஷனரியா ஃபார் லூப்ல நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஃபார் எனக்கு வந்து இப்போ நான் இதை மட்டும் எடுக்கிறேன், வேல்யூஸை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஃபார் கீ அப்படின்ட்டு ஒரு வேரியபிள், அதாவது ஃபார் லூப்லேயே கீங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி நான் வந்து நம் டிக்ட் அப்படிங்கிறத நான் வந்து இதில் பாஸ் பண்ணுறேன். ஸோ நான் பிரிண்ட் கீ அப்படிங்கிறத கொடுத்தேன் அப்படின்னா கீ அப்படிங்கிறத கொடுத்தேன்னா கீ அப்படிங்கிறத கொடுத்தேன்னா எனக்கு வந்து
இதுக்குள்ள இருக்கிற வேல்யூஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு லிஸ்ட் இருக்கு, வேலூன் இருக்கு, ராமன் இருக்கு, ஜீவான் இருக்கு. இது மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும், 1 by 1 பிரிண்ட் ஆகும். சாரி 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 கீ நம் டிக்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு கீயை மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுப்போம். கீயை மட்டும் எடுத்து வந்து பிரிண்ட் பண்ணி கொடுப்போம். இதுவே எனக்கு வந்து வேல்யூ வேணும் அப்படின்னா கீயை கொடுக்காம வேல்யூ 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 அதே மாதிரி நம் டிக்ட்லயும் டாட் வேல்யூ அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. டாட் வேல்யூ அப்படின்னு மெத்தட் இருக்கு. அதை வந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்கு இருக்கிற வேல்யூஸ் நமக்கு ஓகே இங்க எந்த வேரியபிள் தான் இங்க உள்ள வரணும். வேல்யூஸ் இப்போ நான் ரன் பண்றேன். எனக்கு வந்து அந்த டிக்ஷனரிக்குள்ள இருக்கிற வேல்யூஸ் வந்துருச்சு. ஓகே எனக்கு வேல்யூஸ் வேண்டாம், எனக்கு வேல்யூஸ் வேணா, எனக்கு வேல்யூ கீ ரெண்டுமே வேணும் அப்படின்னா இங்க வந்து 2 வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க வந்து 2 வேரியபிள் கீ வேல்யூஸ் அப்படின்னு 2 வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்க வந்து வேல்யூஸ் இல்லாம ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதை வந்து இங்க ஐட்டம் அப்படிங்கிற மெத்தடை வந்து இங்க கொடுத்துருக்கோம். நான் ரன் பண்றேன். இங்க நம்ம கீ இப்போ நான் வந்து ரன் பண்றேன். பாத்தீங்கன்னா எனக்கு கீயும் பிரிண்ட் ஆயிடுச்சு, வேல்யூவும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? எனக்கு கரெக்டா கீயும் பிரிண்ட் ஆயிடுச்சு, வேல்யூவும் பிரிண்ட் ஆயிடுச்சு. நான் சிஎல் கொடுத்துறேன். ஓகே எல்லா சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ்லயும் மெத்தட்ஸ்னு இருக்குன்னு சொன்னேன். இப்போ வந்து நான் இங்க வந்து கீ சரி இங்க வேல்யூஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டேன் இல்லையா, அதேவே இப்போ நான் வந்து மெத்தட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கீ மெத்தட். கீ மெத்தட் இதுக்கு நேம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். கீ மட்டும் இருக்கும். பிரிண்ட் ஃபுல் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம் டிக்ட் இது பண்ணிக்கிறேன். டாட் கீஸ்ன்னு கொடுத்து கீஸ் ஃபங்க்ஷன் கீஸ் நான் அதை ரன் பண்றேன். எனக்கு வந்து டிக்ட் கீ அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. சரி ஒரு டப்புள் ஒன்று கிரியேட் ஒரு லிஸ்ட் கிரியேட் ஆகி அந்த லிஸ்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 3 இந்த கீஸ் எல்லாமே இந்த இதுக்குள்ள இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து வேல்யூஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. டாட் வேல்யூஸ் அப்படிங்கிற மெத்தட் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூஸ் மட்டும் கெட் பண்ணும். பிரிண்ட் நான் அதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். வேல்யூஸ் மட்டும் கெட் பண்ணும். numdict டாட் வேல்யூஸ் நான் ரன் பண்றேன். வேல்யூஸ் மட்டும் எனக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், வேல்யூஸ் மட்டும் எடுத்துருக்கு. அடுத்து வந்து ஐட்டம்ஸ்னு ஒன்று இருக்கு, அதை இங்கே போட்டு காட்டுறேன். ஐட்டம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கீப்பர் ரெண்டையுமே கொண்டு எடுத்து வரும். இங்க கீங்கிறது கீ மட்டும் எடுத்து வரும், வேல்யூங்கிறது வேல்யூ மட்டும் எடுத்து வரும். இந்த ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையுமே எடுத்து வரும். கீ வேல்யூ ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்து வரும். பாத்தீங்களா? 1 அதாவது எந்த இதுல வந்திருக்கு அப்படின்னா லிஸ்ட்டுக்குள்ள ஒரு டப்புள் நெஸ்டட் டப்புள் இருக்கிற மாதிரி வந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 1 அதுக்குள்ள ஒரு லிஸ்ட், 2 அதுக்குள்ள அதோட வேல்யூ, 3 அதோட வேல்யூ, 4 அதோட வேல்யூ. ஓகேங்களா? இப்படிதான் இந்த ஐட்டம் வேல்யூ கீஸ் மெத்தட் எல்லாம் ஒர்க் ஆகும். ஓகே டிக்ஷனரிக்குள்ள நெக்ஸ்ட் டிக்ஷனரிக்குள்ள நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு டிக்ஷனரிக்குள்ள இன்னொரு டிக்ஷனரி. ஒரு நிமிஷம் நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிட்டு இந்த இதையும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டிக்ஷனரி அப்படின்னு நெக்ஸ்ட் டிக் அப்படின்னு ஒரு நெக்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் டிக் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்குள்ள நான் வந்து சொல்றேன். இப்போ இதுக்குள்ள கூட நம்ம நெக்ஸ்ட் டிக்ஷனரி கூட கொடுக்கலாம். எப்படி அப்படின்னா இப்போ நான் 1 கொடுத்து அதுக்கே ஒரு டிக்ஷனரி அசைன் பண்றேன். ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இருக்கணும். நேம் ஸ்ட்ரிங் கேரக்டர் டபுள் கொட்டேஷன் இருக்கணும். நேம் அதுக்கு ஒரு வேல்யூ நான் கொடுத்துருவேன். அடுத்து 2 கொடுத்து இன்னொரு டிக்ஷனரி, 2 கொடுத்து இன்னொரு டிக்ஷனரி. இது மாதிரி எத்தனை டிக்ஷனரி வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். நான் 2 டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறேன். 2வது டிக்ஷனரியில் ஏஜ் அடுத்து ஏஜ்ல வந்து 20. ஓகேங்களா? இங்க வந்து நம்ம கமா கொடுத்தோம். ஓகே இப்போ நெஸ்டட் டிக் அப்படிங்கிறது ஒரு டிக்ஷனரி.
அந்த டிக்ஷனரிக்குள்ள ஒரு 1 அப்படிங்கிற கீழே இன்னொரு டிக்ஷனரி நான் கொடுத்துருக்கேன். இதை எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படிங்கிற பார்க்கலாம். எப்பவும் போலதான் நெஸ்டட் டிக்ஷனரி, நெஸ்டட் லிஸ்ட், நெஸ்டட் லூப் எல்லாம் எப்படி நம்ம நெஸ்டட் டியூப்ல எல்லாம் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நெஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் பிராக்கெட்ல இந்த கீ, இந்த அதே சஜஸ்ட் பண்ணுது இந்த கீ, 1வது கீ நான் செலக்ட் பண்றேன். மறுபடியும் இன்னொரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு அந்த நெஸ்டட் கீக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வேல்யூ நேம் அப்படிங்கிற சரி ஸ்ட்ரிங் நேம் அப்படிங்கிறத நான் பாஸ் பண்றேன். நான் பிரிண்ட் கொடுத்துருக்கேன். பிரிண்ட் ஓகேவா? பிரிண்ட் நான் ரன் பண்றேன். எனக்கு வந்து 1வது கீழே இருக்கக்கூடிய இந்த இந்த நேம் அப்படிங்கிற கீழே இருக்கக்கூடிய இந்த n நகுல் அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்படி தான் நெஸ்ட் லிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணலாம். அவ்வளோதான் டிக்ஷனரி கான்செப்ட். இவ்வளோதான். இதுக்கு மேலே டிக்ஷனரி கான்செப்ட்ல எந்த ஒரு இதுவும் இல்லை. இன்னொன்று இருக்கு, டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன் ஒன்று இருக்கு. அதை வந்து நான் டோட்டல் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிற டாபிக் நடத்தும் போது சொல்லித்தரேன். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கணும். அப்போ தான் நான் போகிற வீடியோ மேலே. ஓகே, பை.